பிஜேபி வரக்கூடாது. பிஜேபியுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங் வந்த உடனே அவர் வந்து பணம் செல்லாதுன்னு சொன்னார். 2வது அறிக்கை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் 15 லட்சம் போடுறேன், 15 காசு கூட யாருக்கும் பொதுமக்கள் போடவில்லை, இது வரைக்கும் போடலை. பொருளாதாரங்கள் சரிவு. இப்போ அம்பானி போன கூட்டத்துக்கு மட்டும்தான் துணை போகிறாரு. அதனால அது தேவையில்லை நமக்கு. இப்போ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் ராகுல் தான் பிரதமராக வரணுங்க கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை. மோடி வந்து ஏன்னா வந்த உடனே என்ன சார் பொருளாதாரத்தை சீர்குலைச்சு பணத்தை வந்து செல்லாதுன்னு சொன்னார். செல்லாதுன்னு சொல்லிட்டு அந்த பணம் வந்து சேப்பில் வைக்கிறப்ப அவங்களுக்கு வந்துட்டு பசி தீரும். அந்த பணத்தை வச்சுட்டா 3 நாளைக்கு மேலே சாப்பிடாம இருந்தாலும் பசி தீரும். இப்போ வர்ற பணங்கள் வந்து அது என்னமோ மாதிரியா இருக்குது. அது செல்லான்னு சொன்னால் அது ஒரு சரிவு. இது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு இது தரேன்னு சொல்லிட்டு 15 லட்சம் போடுறேன், 20 லட்சம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு இதான ஒரு கவலான சொல்லிட்டு எல்லாத்தையும் மக்களை ஏற்றிட்டு அது ஒரு வகையில் வர்றாரு. காங்கிரஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகுல் வந்து நாட்டுக்காக ரத்தம் செஞ்சுனவங்க பாரம்பரியமாக வேணும். அது இவங்களாக இருக்கட்டும், அந்த அம்மாவாக இருக்கட்டும், இந்திரா காந்தி அம்மா இருக்கட்டும், ராகுலாக இருக்கட்டும், பூரா நாட்டுக்காக ரத்தம் சிந்தினவங்க. அவங்க தான் வரணும், அவங்க தான் வரணுங்க. ஆமாங்க, வேறு வாய்ப்பு மோடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வரக்கூடாதுங்க. இன்னும் வந்தால் அம்பானி மாதிரி அவர் ஒரு இதில் போயிட்டு இது என்ன சொல்கிறீங்கன்னா மன்னராட்சியாக கொண்டு வந்துடுவார். அவர் தான் ஆளணும், அவர் தான் நாட்டை ஆளணும், நாட்டில் பிளேட்டில் பறக்கணும் வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு வந்துடுவார். அது எந்த ஒரு மாட்டு கருத்தும் இல்லை. ராகுல் காங்கிரஸ் தான் வரணும். இப்போ நம்ம அடுத்த பிரதமர் யாருன்னா நமக்கு வந்து நம்ம நரேந்திர மோடிஜி தான் வருவார். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஏன்னு சொன்னால் நம்ம வந்து இன்றைக்கி இந்தியாவில் மட்டும் இல்லை உலக நாடு பூரா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட புகழ பாடம் யாரும் கிடையாது. காரணம் ஏன்னா அவரோட ஆளுமை திறன் தான். கொரோனா காலத்திலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் உலக நாட்டில் இருக்க அனைத்து நாடுகளுக்கும் இந்தியா ஒரு வல்லரசுன்றதை நிரூபித்தது வந்து கொரோனா காலத்தில் நம்ம உலக நாட்டில் இருக்க ஒரு 8-9 நாட்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து கொரோனா ஊசி கொடுத்து அவங்கள காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எக்கனாமிக் ரீதியாக பார்த்திங்கனாலும் இந்தியாவோட வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் தான் இருக்குது. அதனால் அடுத்த பிரதமரும் நம்ம நரேந்திர மோடிஜி வந்தால் நல்லாயிருக்கும். அவர் தான் வருவார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.